கியூட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு தத்துவ கதை. இந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதையோட டைட்டிலே ரொம்ப யூனிக்கா தான் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயா கடை பாயா. இதுதான் நம்ம கதை. என்னப்பா ஆயா கடை பாயா அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். சரியா? ஒரு அழகான ஊர் இருக்கு. அது ஒரு ஊருன்றதோட கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராமம் வந்து ஒரு இந்தியாவிலேயே ரொம்ப சின்ன வில்லேஜா இருக்கிற ஒரு மணிப்பூர் வில்லேஜ்ல நடக்கிற ஒரு காட்சி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து ஒரு இது வந்து ரொம்ப புவர், ஏழையான மக்கள்லாம் ரொம்ப புவரா இருக்காங்க. அதுல வந்து ஒரு குடிசையில ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும், அதாவது என்னன்னா ஆயாவும் பேத்தியும் வாழ்றாங்க. அவங்க வந்து அந்த லெவலுக்கு செல்வம் எல்லாம் கிடையாது, பணம் வசதி எல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒவ்வொரு நாளைக்குரிய உணவுக்குமே அவங்க ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா இந்த பாட்டி எப்படின்னா, இந்த ஆயா வந்து பாயா வித்துதான் பேத்திய வீட்டுல வந்து சாப்பாடு செஞ்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா சில பேரு புத்தகம் கிடைக்கிற பழைய புத்தகங்களை எடுத்து படிக்கிறாங்க. இளமான பெண்கள் சில பேர் வந்து கூடையில கொண்டு போய் காய்கறியோ எதையோ வாங்கிட்டு வராங்க. சில பேர் தண்ணி பிடிச்சிட்டு வராங்க. நீங்களே பாக்குறீங்க. இந்த மாதிரி கிராமம் இருக்கு. ஆனா இப்போ இந்த கிராமத்திலேயே ரொம்ப ஏழை குடும்பம் அப்படின்னா அந்த ஆயாவும் அந்த பேத்தியும் தான். இப்போ இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறத பேத்தி பாக்குறா. இந்த பேத்திக்கு ஒரு 18 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு சரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் பாட்டிக்கு அப்படின்னு என்ன பண்றானா, இந்த பொண்ணு பேரு நீங்க சொல்லியே ஆகணும். இந்த பொண்ணுடைய பேரு வந்து பவ்யா. இந்த பவ்யான்ற பொண்ணு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுட்டு இந்த பொண்ணு வந்து ஒரு பணக்கார வீட்டுல கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு பணக்காரர் வந்து ஜமீன்தார். ஓகேவா? அந்த ஜமீன்தாரு பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லலாம். அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு 10 ஏக்கர்ல வந்து நிலம் இருக்கு. தென்னை மரம், வாழை மரம், புங்க மரம் இருக்கு. அவரோட வீட்டுல வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. சரி நம்ம போய் வேலைக்கு போனா வீட்டுல ஆயாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி இவ போகலான்னு பாட்டி கிட்ட இவ சொல்றா. பாட்டியும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரிம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவ வேலைக்கு போறா. ஏன்னா இவளோட கனவு எதிர்காலத்துல என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல இடத்துல பெரிய சிட்டில வந்து நம்ம வந்து ஒரு நல்லா படிச்சு, பாட்டி வந்து இவ்வளவு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. படிச்சு ஒரு நல்ல இடத்துல பாட்டி இனிமேல் கஷ்டப்படுத்தாம வச்சுக்கணும் அப்படின்றதுதான் இந்த பொண்ணுடைய ஐடியாவா இருக்கு. சோ அதுக்கு வந்து பணம் வேணும் இல்லையா, அதுக்காக வேலைக்கு போறா. வேலைக்கு போன கொஞ்ச நாட்கள்ல சில காலங்கள்ல வந்து நல்லா சம்பாதிச்சிடறா. இப்ப அவளுக்கு 20 வயசு. சரியா? அப்போ வந்து சம்பாதிச்சிடறா. அப்போ வந்து நான் வந்து படிக்க போறதுக்காக நான் போகணும் பாட்டி அப்படின்னு போய் சொல்லும் போது அந்த ஆயா சொல்றாங்க, சரிம்மா நீ போ, நான் கஷ்டப்பட்டு பாயா வித்து உன்னை வந்து படிக்க வச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் சாப்பாட்டுக்காக இப்போ பணம் வந்துச்சுல, இன்னும் இத வந்து நல்லா பண்ணி பாயா பிசினஸ் வேற நல்லா போகுது. அதனால நீ போய் தாராளமா படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அனுப்பும் போது பாட்டி கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த சிட்டிக்கு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய மணிப்பூர்ல ஒரு காட்டை கடக்கணும். அது ரொம்ப ஆபத்தான காடு. அந்த காட்டுல அதிகமான விலங்குகள், அழகான பறவைகள், செடி கொடிகள், அணிலு, பட்டாம்பூச்சிகள் இதெல்லாம் இருக்கு. இவ கொஞ்சம் ஷை டைப் போல பவ்யா. சரி அப்படின்ட்டு ஏதோ கடைசியில ஒரு முடிவு எடுத்துட்டு பவ்யா போறா. போகும்போது அவ வீட்டுல வளர்த்த ஒரு குட்டி நாய்க்குட்டியும் தன்னோட கூட்டிக்கிட்டு போறா. போய் அப்படியே வேலைக்காகவும் படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போறா. காலேஜ்ல போய் படிச்சு ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றா. அப்போ வந்து அவளுக்கு அந்த கம்பெனிலயே ஒரு பையனை ரொம்ப பிடிச்சு போயிருது. அதே அவ நினைச்ச மாதிரியே
பாட்டிய வந்து அந்த ஆயா பாயா வைக்கிற அந்த பிசினஸ வந்து நல்லா வந்ததுனால அதுல ஒரு ஸ்ட்ரீமை வந்து நம்மளுடைய சிட்டில அவ மணிப்பூர்ல உள்ள பக்கத்துல தூரத்துல உள்ள அந்த சிட்டில வந்து ஒரு பாயா கடைய ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ் ரொம்ப ஓஹோன்னு போகுது. அதுல வந்து ஒரு கம்பெனி நிறுவுற அளவுக்கு பாயா கடையில வெல்த் ஆகுறாங்க. அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இப்ப தெரிஞ்சிச்சா குட்டீஸ்? ஆயா கடை பாயா கதை இதுதான். இந்த மாதிரி நான் அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். பாய்.